நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். அதாவது 25/5/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். இந்த மொத்தம் 139 நாட்கள் வக்ரகதியில் இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அதாவது வக்ரகதிக்கு செல்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 25/5/2022. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது. ஆனால் பின்னோக்கி அப்படின்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து தனுசுக்கு போகலை. இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், பின்னோக்கி அதாவது பின்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் மகரத்திலேயே தான் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைவது பார்த்திங்கன்னா 10/10/2022 மொத்தம் 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது ஒரு கிரகம் சாதாரண நிலையில் இருந்து பலனை தர்றதுக்கும் வக்ரகதியில் இருந்து பலனை தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ரகதின்னா அதாவது பின் ராசிக்கு செல்லுதல், அதான் வக்ரம், பின்னோக்கி செல்லுதல். ஆனால் சில நேரங்களில் பின் ராசிக்கே செல்லப்படும். ஆனால் இந்த நேரத்தில் பின் ராசி அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இவர் செல்லவில்லை, மகரத்திலே தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் செய்யக்கூடிய பலனும் சாதாரண நிலையில் ஆட்சி நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அப்போது அவர் செய்யக்கூடிய பலனும் மாறுபடக்கூடிய ஒரு நிலை. இப்போ அதே மகரத்தில் இருந்தால் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் செய்வார். வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் வக்ரம் பின்னோக்கி செல்லுதல். அப்போ தனுசு ராசியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறது தான் வக்ர கதியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள். மொத்தம் 139 நாட்கள் வக்ர நிலையில் அடைய இருக்கிறார் இந்த சனி பகவான். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு மந்தன்னு சொல்லக்கூடியவர், அதாவது ரொம்ப லேட் லத்தீஃப் அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஒரு சனி மகாதசை நடந்ததுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சுப பலனை அவர் சுபத்தன்மை பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூலத்திரிகோணம் கூட அடைஞ்சி சுபர் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் பலனை வாரி வழங்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்று பலராலும் அழைக்கப்படுபவர் இவர். நமது ஒட்டுமொத்த உடம்பின் இயக்கத்திற்கு காரகமானவன் இவன். கிட்னி மற்றும் கிட்னியினுடைய இயக்கம் மற்றும் கால்களுடைய இயக்கம், மூட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு இவர்தான் காரகத்துவம் உடையவர். நாம் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுப்பவர்தான் இந்த சனி பகவான். நமது வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் 30 வருடம் சேர்ந்தா போல் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் சேர்ந்தா போல் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? சனி பகவான் கொடுக்க நினைத்தால் மிக சாதாரண மனிதன் கூட பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும்.
நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோண வீட்டிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது சுபரின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ சுபரின் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அற்புதமான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குபவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சுப பலன்களை ஏராளமாக வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. கிரகங்கள் பொறுத்தவரையிலையும் அதிசாரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம், வக்ரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி செல்லுதல், வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல். ஒன்று பின்னோக்கி செல்லணும், இல்லைன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசியிலேயே கூட அது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கட்டத்தில் இந்த சனி பகவான் மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனால் அவர் தனுசுக்கு போகவில்லை. இருந்த போதிலும் தனுசுவில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியில் இருக்கும் இந்த 139 நாட்களில் 12 ராசிகளுக்கும் சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஏராளமான சுபத்தன்மையும் சில ராசிகளுக்கு அசுபத்தன்மையும் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த 139 நாட்கள் சனி வக்ரகதியில் இருக்கும் நாட்கள் எத்தகைய பலாபலன்களை கொடுக்க போகிறது சனி பகவான் அப்படின்னு பாருங்கள். இந்த சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தார், ராஜயோகத்தை கொடுத்துருந்தார். எதை தொட்டாலும் சக்ஸஸ், எதிரிகளே இல்லை. நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, சொந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தீங்க மற்றவங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ராஜயோகத்தை, வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்க. பலவாறாக நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சிம்மத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார் சனி பகவான். இப்போவும் 6ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கும்பொழுது 5ஆம் வீட்டை பலனை தருவார். 5ஆம் இடம் என்பது நல்ல இடமா அப்படின்னாக்கா, 5ஆம் இடம் ஸ்தான பலம் கிடையாது. சனி பகவானுக்கு 3, 6, 10, 11 ஸ்தான பலம். அந்த கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ஏராளமான சுப பலனையே வாரி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ இவ்வளோ நாளாக உங்களுக்கு சனி பகவான் சிறந்த யோக பாக்கியங்களை விபரீத ராஜயோகத்தை தந்து கொண்டிருந்தார். இப்போது வக்ரகதி அடைஞ்சு இந்த 139 நாளும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பலனை தருமோ அது அந்த பலனை தான் தரும். 5ஆம் இடம் தனுசு, குருவனுடைய வீடு. அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். உங்கள் பிள்ளைங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது உங்கள் பிள்ளைங்க ஏற்றுக்காது. கான்ட்ரவர்சியல் வரும், கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அதே நேரத்தில் 5ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானமாக இருப்பதால் அங்கே போய் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டிலையோ உயர்கல்விக்காக நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த கல்வியில் சில தடங்கல்கள், சரியான முறையில் படிக்க முடியாது. அப்படியே படித்தாலும்
சரியா? அப்போ கேள்விகள் மறந்து போயிடும், பதில்கள் எழுத முடியாது, தேர்ச்சி சதவிகிதம் குறையும். அதாவது கல்வியில் தடங்கல்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும், ஜனனகால தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ், எம்ஃபில், பிஹெச்டின்னு படிப்பீங்க. அவங்களுக்கு இந்த 139 நாளும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்லா படித்த பொருள் திடீர்னு எனக்கு படிப்பு மேலேயே அக்கறை இல்லைன்னு சுத்தமாக அங்கேருந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருவோம். எனக்கு வானம், நான் படிக்க விரும்பலை அப்படின்னு. அந்த அளவுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் போயிடும், ஒரு இனம் புரியாத ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ அந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லா போயிட்டுருக்கோம், இப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ பங்காளிக்கு சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு சொத்து பிரச்சனை உங்கள் பூர்வீக சொத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட காரணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய நமஸ்கரியுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுதே உங்களுக்கு கல்வி, உயர்கல்வி ஸ்தானம், பிள்ளைகளுடைய நிலை, பூர்வீகம், உங்களுடைய சந்தோஷமே நீங்கள் எழுந்துருவீங்க. அந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அன்பர்கள். அதாவது வெளியில் தெரியாது, அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் இது நாள் வரைக்கும் தந்துட்டு இருந்தார். இப்போ திருத்திப்புன்னு 5ஆம் வீட்டு பலனை செய்வார்னு சொன்னால் அப்போது சந்தோஷம் இன்மை, சந்தோஷமே இருக்காது, ஒரு மாதிரி டல் அடிச்சிடுவீங்க. பார்வை பலம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், எடுக்கிற காரியங்களில் காரிய தடை கூட ஏற்படும், சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாத்தை பார்க்க, அதாவது 10ஆம் பார்வையை பார்க்குறாரு இல்லையா, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இல்லையா. அடுத்தது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை சனி பகவான் பார்க்கிறார். மீனத்தில் ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கிறார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. அதனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்ப்பீங்க, அந்த தகவல் வராது. இந்த 139 நாளும் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகளில் காரிய தடை, வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், எதுலேயும் ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய அன்பர்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள். இப்போ பிரச்சனைகள், இந்த 139 நாளும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.